கோப்பியம் உண்மையும் பின்னணியும். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே 2 குடும்பத்திற்கு இடையே ஏற்பட்ட நிலப்பிரச்சனையில் அரசு பேருந்து ஓட்டுநரையும் அவரது தம்பியையும் ஒரு கும்பல் வெட்டி படுகொலை செய்த அதிர்ச்சி சம்பவத்தை பற்றி இப்போது பார்ப்போம். சிதம்பரம் அருகே உள்ள பால்வார்த்துண்ணான் கிராமத்தைச் சேர்ந்த சகோதரர்களான அண்ணாமலையும் ராமச்சந்திரனும் அந்த பகுதியில் அவர்களுக்கு சொந்தமான நிலத்தில் விவசாயம் செய்து வந்துள்ளனர். இந்த நிலையில் கடந்த 4 நாட்களுக்கு முன்பு சகோதரர்களான அண்ணாமலை மற்றும் ராமச்சந்திரன் மகன்களான பாலகிருஷ்ணனும் ராமகிருஷ்ணனும் எப்பொழுதும் போல சம்பவத்தன்று இரவு வீட்டிற்கு அருகே உள்ள வயலில் நீர் பாய்ச்சுவதற்காக சென்றிருக்கிறார்கள். அப்போது அங்கு கொட்டகையில் மறைந்திருந்த ஒரு கும்பல் இருவரையும் சராமாரியாக அரிவாளில் வெட்டிவிட்டு தப்பி ஓடி சென்று உள்ளது. இதனைத் தொடர்ந்து தாக்குதலில் படுகாயமடைந்த இருவரையும் அவர்களது குடும்பத்தினர் மற்றும் கிராம மக்கள் மீட்டு சிகிச்சைக்காக சிதம்பரத்தில் உள்ள மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் சிகிச்சை பலனின்றி ஒருவர் பின் ஒருவராக பாலகிருஷ்ணனும் ராமகிருஷ்ணனும் அடுத்தடுத்து மரணித்தனர். இதனை அறிந்து உறவினர்களும் கிராம மக்களும் உள்ளே செல்ல முயன்றதால் அங்கு பெரும் அதிர்ச்சியும் பதற்றமும் ஏற்பட்ட நிலையில் மருத்துவமனையின் முன்பு குவிந்த போலீசாரும் மருத்துவமனை காவலர்களும் அவர்களை உள்ளே விட மறுத்து அவசர சிகிச்சை பிரிவின் கதவின் இருபுறத்தையும் மூடியிருக்கிறார்கள். இதனால் ஆத்திரமடைந்த அவர்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து மருத்துவமனை முன்பு காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர். இதனால் அங்கு பெரும் பதற்றம் நிலவியதால் கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விவேகானந்த் சுக்லாவும் நேரடியாக பால்வார்த்துண்ணான் கிராமத்திற்கு சென்று சகோதரர்கள் வெட்டப்பட்ட இடம் மற்றும் அவரது வீடு உள்ளிட்டவற்றை பார்வையிட்டு விசாரணை நடத்தினார். இதைத் தொடர்ந்து புதுச்சத்திரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து கொலை செய்துவிட்டு தப்பியவர்களை பிடிப்பதற்காக தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தேடி வந்தனர். இந்த நிலையில் உயிரிழந்த பாலகிருஷ்ணனின் மனைவி சித்திரை பிரியா புதுச்சத்திரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் பால்வார்த்துண்ணான் கிராமத்தைச் சேர்ந்த கனகசபை, அவரது மகன்கள் பாண்டியன் என்கின்ற கனகராஜ், தேவராஜ், மதுரை என்கிற யுவராஜ் மற்றும் மணிக்கொல்லை கிராமத்தைச் சேர்ந்த ரமேஷ், வில்லியநல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த முத்து என்கின்ற ராமஜெயம் ஆகிய 6 பேர் மீதும் அடையாளம் தெரியாத 4 பேர் என மொத்தம் 10 பேர் மீது போலீசார் கொலை வழக்கும் பதிவு செய்தனர். பின்னர் இது குறித்து நடத்திய விசாரணையில் கொலை செய்யப்பட்ட பாலகிருஷ்ணன் குடும்பத்திற்கும் கனகசபை குடும்பத்திற்கும் இடையே இருந்து வந்த சொத்து பிரச்சனை காரணமாகவே இந்த கொலை நடந்தது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து குற்றவாளிகளை பிடிக்க தனிப்படை அமைத்து கடலூர் மாவட்ட எஸ்பி விவேகானந்த் சுக்லா உத்தரவிட்டதன் பேரில் தனிப்படை போலீசார் குற்றம் சாட்டப்பட்ட 6 பேரையும் கைது செய்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் சொத்து பிரச்சனையில் சகோதரர்கள் இருவர் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம் சிதம்பரம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. கேஷுவலா மோட்டர் ஆன் பண்ண போனவும் இந்த மாதிரி பிரச்சனை வரும்னு தெரியல அவங்களுக்கு. அவங்க கத்தி ஆயுதங்களோட இருந்தவும் பயங்கரமா வெட்டி தாக்கி இப்ப இறந்துட்டாங்க. 2 பேருமே இறந்துட்டாங்க. எங்களுக்கு இந்த மாதிரி கால் வந்துச்சு, அடி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே நாங்கள் சரி ஏதோ சின்னதாக இருக்கும் போல அப்படின்னு தான் கேள்விப்பட்டு ஹாஸ்பிட்டல் வந்தோம். அவங்க வந்த பிறகு தான் அதுக்கப்புறம் சொல்கிறேன் இந்த அளவுக்கு வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவர் பாலகிருஷ்ணன் பெரியாரில் ஒர்க் பண்ணுறாரு. எங்கள் பெரிய அவருக்கு வந்து 9 வயசு 7 வயசு குழந்தைங்க இருக்காங்க. சின்னவருக்கு வந்து 2 வயசு குழந்தை, 34 குழந்தை இருக்காங்க. ராமகிருஷ்ணன் இறந்துட்டாரு. அவருக்கு இதுக்கெல்லாம் என்ன சார், எங்களுக்கு வந்து சரியான நியாயம் வேணும். யார் வேணாலும் யாரை வேணாலும் வெட்டிக்கலாம். தன்னோட நமக்கு உடல் வலிமை இருக்கு, நமக்கு வந்து சொந்த பகையை தீர்த்துக்கிறதுக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்தா இந்த சமுதாயம் என்ன ஆகும்? இதுக்கு சரியான நியாயம் எங்களுக்கு கிடைக்கணும். சிதம்பரம் இரட்டை கொலை சம்பவத்தின் இரத்த கரைகளே காயாத நிலையில் சிதம்பரம் வடக்கு சாலையான் தோப்பு கிராமத்தில் சொத்து தகராறில் தம்பி மற்றும் தம்பியின் மனைவி, மகன்கள் உட்பட 4 பேரை காவல்துறையில் பணிபுரியும் சிறப்பு உதவி காவல் ஆய்வாளரே
கூலிப்படை வைத்து கத்தியால் வெட்டிய பதற வைக்கும் சம்பவத்தை பற்றி இப்போது பார்ப்போம். சிதம்பரம் அருகே இடப்பிரச்சனை சம்பந்தமாக அண்ணன் தம்பி வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் இரத்த கரைகள் கூட காயாத நிலையில் சிதம்பரம் நகர காவல் நிலையத்தில் சிறப்பு உதவி காவல் ஆய்வாளராக பணிபுரிந்து வரும் வெற்றிவேல் என்பவர் தம்பியின் குடும்பத்தின் மீது கூலிப்படையை வைத்து நடத்திய அரிவாள் தாக்குதல் சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இடப்பிரச்சனை சம்பந்தமாக கடந்த 6 மாத காலமாக அண்ணன் தம்பி இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் 2 தினங்களுக்கு முன்பு மீண்டும் பிரச்சனை ஏற்பட்டு அடிதடியில் முடிந்திருக்கிறது. மேலும் சம்பவத்தன்று பிற்பகல் உதவி காவல் ஆய்வாளர் வெற்றிவேல் குடும்பத்தினருக்கும் லட்சுமணன் குடும்பத்தினருக்கும் வாய் தகராறு ஏற்பட்டு கைகலப்பாக மாறி உள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த உதவி காவல் ஆய்வாளர் வெற்றிவேல் மற்றும் அவரது மகன் கோகுல் கூலிப்படையை அழைத்து வந்து உங்கள் குடும்பத்தை அழித்து விடுவேன் என மிரட்டிச் சென்றதாக கூறப்படுகிறது. பிரச்சனை சம்பந்தமாக அண்ணாமலை நகர் காவல் நிலையத்தில் லட்சுமணன் குடும்பத்தினர் புகார் கொடுத்து உள்ளனர். ஆனால் வெற்றிவேல் உதவி காவல் ஆய்வாளர் என்பதால் அதனை அலட்சியத்தோடு கையாண்டிருக்கின்றனர். இந்த நிலையில் சம்பவத்தன்று இரவு கூலிப்படையை வைத்து லட்சுமணன், அவரது மனைவி ரூபா, அவரது மகள் முத்துகிருஷ்ணன், தம்பி கண்ணன் ஆகிய 4 பேரை கடுமையாக தாக்கி உள்ளனர். இதில் முத்துகிருஷ்ணனை உதவி காவல் ஆய்வாளர் வெற்றிவேல் கத்தியால் வெட்டியதாகவும் சொல்லப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து படுகாயமடைந்த 4 பேரும் அண்ணாமலை நகரில் உள்ள மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டனர். இதற்கிடையில் கூலிப்படை வைத்து தாக்கிய வெற்றிவேல் உதவி காவல் ஆய்வாளர் என்பதால் அண்ணாமலை நகர் போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என அவருக்கு ஒருதலை பட்சமாக காவல்துறையினர் செயல்பட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்நிலையில் கூலிப்படை வைத்து கொலை முயற்சி சம்பவத்தில் ஈடுபட்ட போலீஸ் அதிகாரியாக இருக்கும் வெற்றிவேல் மீது மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் கோரிக்கை வைத்திருக்கும் நிலையில் இடப்பிரச்சனையில் கூலிப்படையை ஏவி கொலை முயற்சியில் ஈடுபட்ட உதவி காவல் ஆய்வாளரின் சம்பவம் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இது குறித்து அண்ணாமலை நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து உள்ளதாகவும் இருதரப்பினர் புகார் கொடுத்துள்ளதாகவும் உரிய விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதும் தகவலாக தெரிவித்துள்ளனர். இன்னைக்கு நைட்டு நீங்கள் தாண்ட மாட்டீங்க, 2 ஃபேமிலியும் இன்னைக்கு நைட்டு நீங்கள் தாண்ட மாட்டீங்க. நீங்கள் தாண்டிட்டீங்கன்னா நான் என்னன்னு பாருங்கள், என்ன முடியும் காட்டுறேன்னு இது சொன்னது வெற்றிவேல் என்ற எஸ்ஐ தான் சொன்னது. அவங்க பையனும் இதுக்கு துணை. ஏன்னா அவங்க எஸ்ஐயாக இருக்காங்க சார், அவங்க பக்கம் தான் பேசுகிறாங்க. அவங்களும் ரிட்டைர்மெண்ட் ஆகலை, அங்கே தான் ஒர்க்கில் தான் இருக்காங்க. அப்படி இருக்க பட்சத்தில் நாங்கள் யார்? நாங்கள் நடுத்தர சும்மா தான் நார்மல் மக்கள் தானே, எங்ககிட்ட எதுவும் பண்ண முடியாது. அவங்க சொல்கிறதான் கேட்குறாங்க, நாங்கள் சொல்கிறது ஒரு பொருட்டாகவே மதிக்க மாட்டுறாங்க சார். தமிழ்நாட்டு எஸ்ஐ காவல்துறை அதிகாரி ஒரு கூட போகிற தம்பிக்கான சொத்துக்காக கத்தியால் வெட்டார். இது தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டு தான் கேட்கணும். ஐயா கலெக்டர் ஐயா கேட்கணும், சப்கலெக்டர் ஐயா கேட்கணும். இது எல்லாமே அவங்க தான் பார்த்து இது நல்ல முடிவு தாசார் ஐயா பார்த்து இதுக்கு சொத்து யார் பேரில் இருக்கு, யார் என்ன செய்யணும் அவங்க பார்த்து நல்ல முடிவாக எங்களுக்கு சொல்லணும். ஏன்னா இன்றைக்கி 4 உயிர் போயிருக்கோம். அண்ணாமலை ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் 3 மணிக்கு. அவங்க வந்து கூப்பிட்டு கேட்டாங்க, சரின்னு போயிட்டாங்க. திரும்பி 5 மணிக்கு போய் நாங்கள் நிற்கும்போது அங்கே வீட்டில் 20 ஆட்கள் வீட்டில் உள்ளே பூந்து கூப்பிட்டு அடிக்கிறாங்க. அடித்து காயம் எல்லாம் ஓப்பில் இருக்காங்க. ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் இருக்குது. இது டிஎஸ்பி கடவுர் எஸ்பி ஐயா தான் பார்த்து எங்களை கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு கள்ளக்குறிச்சி சங்கராபுரத்தில் சொத்து தகராறில் உடன் பிறந்த சகோதரியை அண்ணனே கொடூரமாக வெட்டி கொலை செய்த சம்பவத்தை தொடர்ந்து சிதம்பரத்தில் மீண்டும் நிலத்தகராறில் சகோதரர்கள் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவமும், அதைத் தொடர்ந்து சிறப்பு உதவி காவல் ஆய்வாளரே தன்னுடைய சகோதரர் குடும்பத்தையே கூலிப்படை வைத்து வெட்டிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மீண்டும் பல பரபரப்பு குற்ற சம்பவங்களுடன் அடுத்த கோப்பியம் நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்ரீகாந்த்.